ஹலோ கைஸ், இந்த எபிசோட்ல நாம 2023ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல வெளிவந்த காட்ஜில்லா -1 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 2ஆம் உலக போரோட கடைசி காலகட்டம் 1945ல ஜப்பான் எல்லாத்தையும் இறந்ததுக்கு அப்புறம் கடைசியா கமிகாசின்ற தற்கொலை படையை தாக்குதலுக்கு அனுப்புறாங்க. அந்த படையை சேர்ந்த பைலட் கொய்ச்சி சிக்கிசிமா சாவுக்கு பயந்து ஃப்ளைட்டில் ஏதோ கோளாறுன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை தரையிறக்குறாரு ஒரு தீவில். அந்த தீவில் அந்த ஃப்ளைட்டை சரி பார்க்குற இன்ஜினியர் டாச்சிபானா எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு, இவன் சாவறதுக்கு தான் பயந்து தரையிறங்கி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ எதிர்பாராத விதமா ஒரு ராட்சச மிருகம் கடலுக்குள்ள இருந்து தீவை நோக்கி வருது. அந்த மிருகத்தை அப்பதான் ஜாப்பனீஸ் மக்களே முதல் முறையா பாக்குறாங்க. அந்த மிருகத்துக்கு காட்ஜில்லான்னு பேர் வைக்கிறாங்க. அந்த மிருகம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கும் போது இவங்க எதிர்த்து தாக்குதல் பண்றாங்க. ஆனா அது மிருகத்துக்கு எதுவுமே ஆகுறது இல்லை. இதனால டாச்சிபானா என்ன சொல்றாருன்னா, சிக்கிசிமாட்ட போய் உன் ஃபிளைட்ல இருக்கிற கன் ரொம்ப பவர்ஃபுல்லான கன், அதை வச்சு நீ அழிச்சேன்னா அந்த காட்ஜில்லாவை அழிச்சிடலான்னு சொல்றாரு. இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட்ல ஏறி அதை சுட போறாரு. ஆனா சுட போற நேரத்துல இது பண்ற அட்ராசிட்டியை பார்த்து பயந்து போய் ஃப்ரீஸ் ஆகி நின்றாரு. இதனால ஏற்படுற விபத்துல சிக்கிசிமா மயக்கம் அடைஞ்சிடறாரு. மறுநாள் நினைவு தெரிஞ்சு பார்க்கும்போது டாச்சிபானா மட்டும் உயிரோட இருக்காரு. மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச டாச்சிபானா, நீ நினைச்சா காட்ஜில்லாவை கொண்டிருக்கலாம், ஆனா உன்னாலதான் இத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு சொல்றாரு. இதனால மனமுடைஞ்சு போற சிக்கிசிமா டோக்கியோல இருக்கிற தான் வீட்டுக்கு திரும்புறாரு. அந்த திரும்பும் போதுதான் தெரியுது டோக்கியோ நகரமே போர்னால அழிஞ்சு கிடக்குன்னு. அந்த போர்ல இவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க. இதுல தனியா இருக்கிற சிக்கிசிமா ஒரு நாள் நொரிக்குன்ற பொண்ணை பாக்குறாரு. அவங்களும் இதே மாதிரிதான் போர்ல எல்லாத்தையும் இழந்து தனியா இருக்காங்க. ஆனா அவங்க அக்கிகோன்ற பொண்ணை தத்தெடுத்து வளர்ந்து வராங்க. இவங்க 2 பேருக்கும் தான் வீட்டுல அடைக்கலம் கொடுக்குறாரு. இவங்க 3 பேரும் ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது பொருளாதாரத்துக்காக ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன். அந்த டைமிங்ல அமெரிக்கன்ஸ் ஜப்பானை சுத்தி கடல்ல போட்டுட்டு போன கன்னி வெடிகளை அழிக்கிறதுக்கு ஆள் சேர்க்கிறாங்க. அந்த வேலையில போய் சேர்றாரு சிக்கிசிமா. ஒரு நாள் இவர் கடல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கடலுக்குள்ள இருந்த காட்ஜில்லா வெளியே வந்துருது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அது வாயில கன்னி வெடிகளை போட்டு டெட்டனேட் பண்றாங்க. ஆனா அது வெடிச்சு சதறினாலும் அது திருப்பி தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிக்கிசிமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. நடந்ததெல்லாம் நொரிக்கோட்ட சொல்றாரு சிக்கிசிமா. சிக்கிசிமாவை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரான கின்சோவுக்கு வேலைக்கு போறாங்க நொரிக்கோ. ஆனா எதிர்பாராத விதமா காட்ஜில்லா அங்கேயும் வந்துடுறது. இதை தெரிஞ்சுக்கிற சிக்கிசிமா நொரிக்கோவை காப்பாத்துறதுக்காக கின்சோவுக்கு போறாரு. நொரிக்கோவையும் பாத்துடுறாரு. ஆனா அங்க ஏற்படுற கலவரத்துல ஆர்மிஸ் காட்ஜில்லாவை நோக்கி சுடுறாங்க. இதனால கோவமான காட்ஜில்லா முதல் முறையா ஹீட் ரேஸை வெளியிடுது. ஹீட் ரேஸ் எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு மாதிரி. அதனால ஏற்படுற ஒரு ஷாக் வேவ்ல ஒரு பெரிய பாதிப்பே அங்க ஏற்படுது. அந்த ஷாக் வேவ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக சிக்கிசிமாவை தள்ளி விட்டு நொரிக்கோ அந்த ஷாக் வேவ்ல காணாம போயிடுறாங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச சிக்கிசிமா இந்த காட்ஜில்லாவை எப்படியாச்சும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் மைண்ட் ஷிப்பிங் கம்பெனில வேலை பார்த்த இன்ஜினியர் கென்சினோட தலைமையில தனியா ஒரு படையே காட்ஜில்லாவை அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு கென்சினோட கூட போய் சேர்றாரு. கென்சினோட தலைமையில சிக்கிசிமா காட்ஜில்லாவை அழிச்சாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி மற்ற காட்ஜில்லா படங்களோட வித்தியாசமா இருக்குன்னா, 1945ல கிட்டத்தட்ட ஜப்பான் நகரமே அழிஞ்ச நேரம். அமெரிக்கா 2 அணுகுண்டை போட்டு மொத்தமா முடிச்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய அழிவு. அந்த டைம்ல ஜப்பான் மக்கள் எல்லாத்தையும் இழந்து ஜீரோல நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்கிராச்ல இருந்து அவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ற நேரம். இந்த நேரம் காட்ஜில்லான்ற மிருகம் ஜப்பானுக்குள்ள வந்தா என்ன ஆகுன்றதுதான் இந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட 0 கீழே -1க்கு போயிடுறாங்க. அதனாலதான் இந்த படத்துக்கு காட்ஜில்லா -1 பேர் வச்சிருக்காங்க. ஜப்பான் மக்கள் ஆட்டோபாமா தான் காட்ஜில்லாவா மெட்டாபரா கதைகளை யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. 1954ல கொஜிரான்னு சொல்லிட்டு காட்ஜில்லாவை பத்தி படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆச்சு. இந்த 70 வருஷத்துல 36 படம் எடுத்திருக்காங்க. இது 37வது படம். இந்த 70 வருஷத்துல எந்த படமும் ஆஸ்கார் வாங்கினதில்ல. இந்த படம் மட்டும்தான் விசுவல் எஃபெக்ட்ஸுக்காக ஆஸ்கார் வாங்கியிருக்கு. படத்தை டகாஷி யமசாகி தான் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, விசுவல் எஃபெக்ட்ஸுக்கான சூப்பர்வைசர் இவர் தான். இதுக்காக லாஸ்ட் இயர் இவர் ஆஸ்கார் வாங்கினார். படத்துல என்னதான் சிஜி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாலும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இல்லைன்னா மொத்த படமும் ஸ்பாயில் ஆயிரும். அந்த வகையில இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கோசோ சிபசாகி. அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் சொல்லணும். போரோட அழிவுகளை தத்ரூபமா செட் போட்டிருந்தாங்க. இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரி ஜோஜோ. படத்தோட பட்ஜெட் $15 மில்லியன். அதுக்காகவே இந்த டீமை பாராட்டலாம். ஏன்னா ரீசெண்டா வந்த காட்ஜில்லா அண்ட் காங்கோட படத்தோட பட்ஜெட் $150 மில்லியன். ஹாலிவுட்டே இந்த படத்தை பார்த்து வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா 2 விஷயம். முதல் விஷயம், இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே டிராமாவா தான் போட்டு போறாங்க. என்னதான் போரோட இழப்புகளை காமிச்சாலும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. 2வது, ஹாலிவுட்ல மான்ஸ்டர்ஸ்ல வந்த காட்ஜில்லா படங்களை பார்த்து நம்ம பழகிட்டோம். அந்த படங்களை பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது இவங்க என்னதான் விசுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் காட்ஜில்லாவோட மாடல் மட்டும் ஏதோ ஜவுளி கடைக்கு வெளியே நிற்கிற வெல்கம் பொம்மை மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு அது ஸ்லோவா நடக்குது. படமே ஸ்லோ.
இது ரொம்ப லேகா இருக்கு. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் மாசான ஹாலிவுட் காட்ஜில்லா படங்களை பார்த்துட்டு ஒரு வித்தியாசமான கிளாஸான காட்ஜில்லா படம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.